மேன்மை தேவனிடமிருந்து. பிரசங்கி 9வது அதிகாரம் 11வது வசனம். நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவசெயலும் நேரிட வேண்டும். பிரியமானவர்களே, வேகமாக ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவரின் வேகம் போதாது. யுத்தம் செய்வதற்கு அந்த யுத்தம் செய்கிற வீரர்களுடைய அந்த வீரம் தைரியமும் போதாது என்று தேவன் சொல்லுகிறார். பிழைப்பதற்கும் உழைப்பதற்கும் எங்களுக்கு உழைப்பதற்கேற்ற எவ்வளவு ஞானம் இருந்தாலும் அது போதாது. தயவை பெற்றுக் கொள்வதற்கு அறிவு உள்ள பட்டதாரிகளாய் இருக்கலாம், அறிவு படைத்தவர்களாய் இருக்கலாம், மிகுந்த படிப்பறிவு உள்ளவர்களாய் இருக்கலாம், அவர்களுடைய ஞானமும் போதாது என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய தயவை பெற்றுக் கொள்வதற்கு, தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் சாதாரண மனிதர்களாய் இருந்தாலும் கனிவான தாழ்மையான பேச்சுவார்த்தை மட்டுமே எங்களுக்கு தயவை பெற்றுத்தரும். எனவே எங்களுடைய செல்வமோ புகழோ பொருளோ பணமோ படிப்போ அந்தஸ்தோ எதுவுமே எங்களுக்கு நன்மையோ பெரிய வெற்றிகளையோ பெற்று தரப்போவதில்லை. தேவனுடைய கிருபையும் அவருடைய தயவும் எங்களுக்கு எப்போதும் வேண்டும். அதுவே எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். எனவே இந்த நாளில் நாங்கள் எங்களை சிந்திப்போம், எங்களை குறித்து நாங்கள் பரிசோதிப்போம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.